எங்கேயாச்சும் ஒருத்தருக்கு இயேசு கிறிஸ்து இன்று காலை ஜெபித்தாயான்னு வந்தவனை கேட்கவே இல்லை. ஆனால் வந்தவனை எல்லாரும் கேட்டார், நீ விசுவாசிக்கிறாயா? இதை செய்வதற்கு எனக்கு வல்லமை உண்டு என்று நீ விசுவாசிக்கிறாயா? என்னிடத்திலே வல்லமை, உன்னிடத்திலே விசுவாசம். என்கிட்ட பவர், உங்ககிட்ட ஃபெய்த். உங்ககிட்ட பவர் தேவையே கிடையாது. உங்ககிட்ட தகுதியும் தேவை கிடையாது. உங்ககிட்ட சுயநீதி தேவை கிடையாது. உங்ககிட்ட உபவாசம் தேவை கிடையாது. உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது எனக்கு பவர் இருக்குன்னு நீ நம்புறியா? என்னிடம் வல்லமை இருக்கிறது என்று நீ நம்புகிறாயா? ஆமாம் ஆண்டவரே, நான் நம்புகிறேன். என்னிடம் ஒன்றுமில்லை, ஆனால் உம்மிடம் எனக்கு உதவி செய்வதற்கு வல்லமை இருக்கிறது. உங்கள் நல்வாழ்வு தேவன் கையில் இருக்கு. சார், உங்க சிந்தனையில் இருக்குன்னு சொன்னீங்க, ரெண்டுக்கு ஆமென் சொல்றீங்க. நீங்க நல்ல கவனம். உங்கள் நல்வாழ்வு தேவன் கையில் இருக்கு என்கிற சிந்தனை உங்களுக்கு இருக்கும் என்றால், சிந்தனை வந்துருச்சு பாருங்க, இருக்கும் என்றால் உங்கள் நல்வாழ்வு நல்லாவே இருக்கும். கனெக்டட் வித் காட்ஸ் பிளான். கனெக்டட் வித் காட்ஸ் பிளான். தேவன் எனக்கு திட்டமிட்டது ஒன்றும் நடக்காம இருக்காது. இப்போ பாருங்க, அப்படியே வசனத்தோட எனக்கு இணைஞ்சிட்டீங்களா? இப்போ உங்க மனசு புதுசாயிருச்சு. எதுவுமே தடுக்க முடியாது, யாரும் தடுக்க முடியாது, யாருமே தடுக்க முடியாது. அதான் யோபு சொல்றேன், எனக்கென்று முன்குறித்த எதையுமே ஃபாதர் பாட்டை பாடிட்டு இருக்கீங்க. அதை அவர் அப்படி எழுதிருக்காரு, ரைட்டு. எனக்கு தேவரே செய்ய நினைத்தது தடைபடாது. அப்புறம் என்னங்க போட்டுக்கிட்டு உபவாச காப்பாரபா ஆண்டவரே எப்படியாவது தடைகளை நீக்கி. தடைபடாதுன்னு ஒரு தடவை சொன்னீங்கன்னா, ஒரு மணி நேரம் தடைப்படக்கூடாது ஜெபத்துக்கு அது ஈக்குவல். நான் கரங்களை தட்டி கத்தண்டி சொல்லுவோம், நோ தடை, நோ தடை. எப்ப தடை இல்ல? நீ விசுவாசித்தால், சொன்னா பிலிப்பு, நீ முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் உனக்கு தடையே கிடையாதுறான்னா. கை தட்டுங்க அவருக்கு. தடையில்லா வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்க. கொஞ்சம் வாங்க. தடையில்லா வாழ்க்கை. தடைகள் உடைப்பதற்காக விசேஷித்த ஜெபம் அப்படின்னா அநேகர் போறாங்க கடந்து. எதுக்கு? தடைய உடைக்க. ஆனா அப்படி எந்த ஜெபமும் பைபிள்ல ஒன்னே ஒன்று சொல்லுது, தடைகளை தகர்த்து போடுகிறவர் உங்களுக்கு முன்னே நடந்து போகிறார். அப்ப தடையை உடைக்கிறவர் எங்க போயிட்டு இருக்காரு? அந்த மனநிலை. எங்கேயாச்சும் ஒருத்தருக்கு இயேசு கிறிஸ்து இன்று காலை ஜெபித்தாயான்னு வந்தவனை கேட்கவே இல்லை. ஆனால் வந்தவனை எல்லாரும் கேட்டாரு, நீ விசுவாசிக்கிறாயா? இதை செய்வதற்கு எனக்கு வல்லமை உண்டு என்று நீ விசுவாசிக்கிறாயா? என்னிடத்திலே வல்லமை, உன்னிடத்திலே விசுவாசம். என்கிட்ட பவர், உங்ககிட்ட ஃபெய்த். உங்ககிட்ட பவர் தேவையே கிடையாது. உங்ககிட்ட தகுதியும் தேவை கிடையாது. உங்ககிட்ட சுயநீதி தேவை கிடையாது. உங்ககிட்ட உபவாசம் தேவை கிடையாது. உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது எனக்கு பவர் இருக்குன்னு நீ நம்புறியா? என்னிடம் வல்லமை இருக்கிறது என்று நீ நம்புகிறாயா? ஆமாம் ஆண்டவரே, நான் நம்புகிறேன். என்னிடம் ஒன்றுமில்லை, ஆனால் உம்மிடம் எனக்கு உதவி செய்வதற்கு வல்லமை இருக்கிறது. ஆமென், ஆமென். இன்னைக்கு கிறிஸ்தவருடைய வாழ்க்கை முதலாவது நமந்து போயிருக்கிற காரணம், அவங்க மனசுல அவங்க நீதிமான்ற உண்மை தெரியல. இப்ப பாருங்க, இந்த ஜீவன் எதோட கனெக்ட் ஆயிருக்கு? மனசோட. மனசுல என் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட உணர்வு எனக்கு இருக்கும்போது நான் நீதிமானா இருக்கிறேன். ஸோ ஆவிக்குரிய மறுமலர்ச்சி மனசோட தொடர்பட்டு இருக்கு. ஆரோக்கியமா, அடுத்து வியாதியா எதோட தொடர்பட்டு இருக்கு? மனசோடு. ஐஸ்வர்யமா, வறுமையா எதோட தொடர்பட்டு இருக்கு? மனசு. மனசுல வார்த்தையை குறித்த தெளிவு நம்மளா ஒண்ணு நினைக்கிறது இல்ல. வார்த்தை என்ன சொல்லுது? பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புதிதாக இருந்தால் வாழ்க்கை மறுரூபமாயிரு. அந்த நாட்களிலே நான் சொல்லுகிறேன், அநேக பெந்தேகோஸ்தேக்காரர்களுக்கு வியாதி இருந்தது. காரணம், வியாதி என்பது ஆசீர்வாதம் என்று அவர்கள் தவறாக போதித்தார்கள். அதற்கு அவர் கையாடின வசனங்கள் பல தவறான வசனங்கள். இயேசு ஒரு இடத்துல சொல்றாரு, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. அப்ப வியாதி என்பது மகிமைக்காக கொடுக்கப்படுகிறது என்று பிரசங்கித்தார்கள். அந்த வார்த்தை அப்படிதான் சொல்லுது, இந்த வியாதி மகிமைக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னு. உடனே சொன்னா, உனக்கு வியாதி வந்திருக்கா? மகிமை. உனக்கு வியாதி வந்திருக்கா? மகிமை. ஐயா, உங்களுக்கு கொஞ்சம் மகிமை வாங்கிக்க. எனக்கு வேணாம், நீ வச்சுக்க. மகிமை மகிமைன்னு சொல்லி ஜனங்கள்கிட்ட அப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆனா இயேசு என்ன அர்த்தத்துல சொன்னாரு? இந்த வியாதி மூலம் தேவன் மகிமைப்பட போகிறார். எப்படி என்றால், கொஞ்ச நேரத்தில் இந்த வியாதியை நான் சுகமாக்க போறேன்,
அதன் மூலம் தேவன் மகிமைப்பட போகிறார். அல்லேலூயா. அந்த வியாதினால மகிமை இல்ல, வியாதியை நான் சுகமாக்குறதுனால மகிமை. அது புரிஞ்சுக்காங்க. பார்வோன் மூலம் என் நாம மகிமைப்பட போதுன்னார். உடனே பார்வோன் கிட்டார் எடுத்து பாடி அல்லேலூயான்னு பாட்டு பாடினாரா? இல்ல, நான் யோசித்தேன், பார்வோனால மகிமைப்பட போகுதுன்னா பார்வோன் ஒன்னும் பாட்டு பாடி வர்ஷிப் பண்ணல. பார்வோன் சேட்டை தான் பண்ண போறான். இப்ப நான் எந்திரிச்சு அவனை அழிக்க போறேன், அவனை வச்சு நான் மகிமைப்படுவேன். புரியுதா? பார்வோன் திமிர்த்தனம் பண்றான். அதாவது என்ன செய்யறான், எதிர்த்து நிக்கிறான், இழுதைய கடினப்படுறான், நான் அவனை அழிக்கிறேன், நான் மகிமைப்படுறேன். அப்படியே இந்த வியாதி எழுந்து நிற்கும் போது நான் அதை அழித்து நான் மகிமைப்படுவேன். வியாதியினால் அல்ல, வியாதியை அழிப்பதினால் தேவன் மகிமைப்படுகிறார். இந்த சத்தியம் ஜனங்களுக்குள்ள வர வர ஜனங்களுக்குள்ள வியாதிகள் சுகமடைய ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா மக்களுடைய மனது என்னாச்சு,